இன்னைக்கு வந்து 7G அப்படின்னு ஒரு படம் பார்க்க போயிருந்தேங்க. ஸோ ட்ரைலர் நான் வந்து ஒன்றும் பெருசா பார்க்கல, நேரடியாக என்ன பண்ணிட்டேன், தேட்டருக்கு போயிட்டேன். ஸோ நமக்கு 7G அப்படின்னா நான் வந்து 90s கிட்ஸ் நம்மலாம் கட் அடிச்சுட்டு 7G ரெயின்போ காலனி படம் பார்த்தேன். ஸோ அதுல வந்து அந்த நல்லா இருந்துச்சு அந்த படம், செல்வராகவன் சார். அதுல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஹீரோயின் மனம் திறந்து பேசுவாங்க. இந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மூலம் தான் நானும் போயிருந்தேன். அப்புறம் பார்த்தா அது அடாடா இது பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பார்க்கலாம், பேய் படத்துல மேக்சிமம் எந்த ரிவ்யூவும் போட முடியாது. ஏன் அப்படின்னா ஒரே இதுதான், நம்ம தமிழ் சினிமால என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாம் ஒரே பேய்னா ஒரே கான்செப்ட் தான். என்ன அது கருப்பு உருவமா இருக்கும், இல்லைன்னா ஒரு புகையை கலப்பி விட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கோம். அப்புறம் இப்ப வந்து இவரு ராகவ லாரன்ஸ் சார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கையிலேயே அப்படியே நடந்து போற மாதிரி பேய்ங்க, படிக்கட்டுல இருந்து இறங்கி வர மாதிரி காட்டும். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பேய் என்ன பண்றாங்கன்னா, அதோட பேயா நீ பக்கத்துல வந்து உட்காருமா அப்படிங்கிற அளவுக்கு பேயை வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. பேய் மேல இருக்கிற மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த படத்தோட கதையில போலாங்க. சோனியா அகர்வால், ஸ்ருதி வெங்கட் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. கிரவ் பிரேச வீடு, அந்த ஹீரோ ஹீரோயின் பிளஸ் அவங்க பையன் வராங்க. அந்த வீட்டுல குடியிருக்காங்க. அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவரு, வீடு கட்டி இருக்காரு. வீடு கட்டினது ட்ரீட் கொடுக்குறாரு. வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாமே டான்ஸ் எல்லாம் நடக்குது. குரூப்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோ வந்து விரும்பி இருக்கும் போல் இருக்கு. பட் ஆனா அவர் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவர் வெறுப்புல சுத்திட்டு இருக்குதுங்க. அப்புறம் என்ன பண்ணுது, அந்த அவரோட பையனை வந்து ரகசியமா கூட்டிட்டு போகுது. ஏதோ அவரோட அந்த பையனோட தலைமுடியை பிச்சு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, அதுல வந்து சுத்தி அந்த வீட்டுக்குள்ளார தூக்கி போட்டுட்டு போயிடுது. அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுது, அந்த அம்மா வந்து ரூமுக்குள்ளார ஒரு லேப்டாப் மாதிரி வச்சுக்கிட்டு யாரோ கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி பேசிட்டு எப்படி மந்திரம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த படத்துல வந்து பேயை வந்து காட்டுவாங்க. நான் கூட என்ன நினைச்சேன், ஸோ இந்த பொண்ணு வந்து தான் பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாததுங்க. ஒண்ணுல ஒரு போலீஸ் சாமியார் மாதிரி ஒருத்தர் காமெடியன் தான். ஸோ அவரை வச்சு என்ன பண்றாங்கன்னா, அவரை வச்சு ஏமாந்துட்டு இருக்குது. அதாவது ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அந்த பொண்ணு செய்யற மேஜிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த சோனியா அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வாழ்ந்து இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது அவரு கூட பிறந்த பிரதர், அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு பையன், அவர் என்ன பண்றாரு, இந்த வீட்டை எழுதி நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கொலை பண்ணிடுறாரு. அது பிளஸ் அந்த பையனையும் வந்து அந்த அம்மாவையும் பையனையும் கொன்னுறாரு. ஸோ அவங்களோட ஆவி வந்து அந்த வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே அந்த இதுதான், அந்த ஆன்லைன் ரம்மி மாதிரி எல்லாம் விளையாண்டு தோத்துக்கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போடுறது. சரி வேலை கடன், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டாரு. என்ன பண்றது, வேற வழி இல்லாத அவங்க வீட்டை புடுங்குற நிலைமை ஆயிடுது. வீடை புடுங்கினா போதும், அப்ப வீடை புடுங்கினா பார்த்தாது இவ வந்து கொலை பண்ணிடலாம்னு சொல்லி கொலை பண்ணிடுறாரு. இந்த படத்துல வில்லன் யாரு அப்படின்னு பாத்தோம்னாங்க, அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு விஜய் சேதுபதி படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அந்த 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமாங்க பிரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காமெடி ஒரு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வில்லன். அவர் வந்து பப்பு மாதிரி அப்பப்போ அப்படியே போயிட்டு இருக்காரு, ஆரிக்ஸ் மாதிரியே இருக்காரு, ஃபேஸ் வச்சுக்கிட்டு. சரி வில்லன்ட்டு, ஆனா ரொம்ப அவரு இயல்பா நடிச்சிருக்காரு, அவரு கொடுத்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆனா வில்லன் அப்படிங்கிற ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் பழைய படத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாங்க, இந்த மாதிரி பேய் படம் வர இடத்துல வில்லன் வந்து கேரக்டர் செமையா இருக்கும். அதாவது வில்லன் கேரக்டர் தான் நின்று பேசுன்னு சொல்லாங்க. ஸோ அவ்வளோ பெரிய வில்லனை வந்து அவர் அடிச்சு காலி பண்ணும் அந்த பேய் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி முன்குர்த்தி கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இதை ஒன்றும் பெருசா காட்டல. இதுல வந்து சரக்கு பாட்டில ஊத்தி விட்டுறாங்க, ஊத்தி விட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளார சிலிண்டரை வச்சு வெடிக்க வச்சிடறாங்க. ஆனா எதுக்கு சரக்கு ஊத்துறாங்க, எதுக்கு சிலிண்டரை பத்த வச்சாங்கன்னு தெரியல. ஸோ ரெண்டுமே சம்மந்தம் இல்ல. பேய் படம் பார்த்தா எஃபெக்ட் இதுல கொஞ்சம் கூட இல்ல. ஆனா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இதுல வந்து அந்த பக்கத்து வீட்டுல வந்து அபார்ட்மெண்ட்னு ஒண்ணு காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கூட குடியிருக்கல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்து பக்கத்து பிளாட்ல குடியிருக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஒருத்தர் 2 பேரு. அவர் வந்து அந்த அம்மா அப்ப சொல்றாங்க, இது மாதிரி இதுதான் மஞ்சு வந்து வந்திருக்குதுங்க, மஞ்சு தான், அதை பார்த்தா தெரியுது, மஞ்சு தாங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரு வந்து சரி தெரியும் கம்முனு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கு அப்புறமா வந்து ஒரு சின்னதா ஒரு சண்டை நடக்குது. அந்த டைம்ல வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க, மஞ்சு ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அவரு இருந்துட்டு மஞ்சு ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல. அதாவது பேயின்னா ரொம்ப, அதாவது எதா இருந்தாலும் நீ வந்து பயங்கிறது இருக்காதா, நல்ல பொண்ணு விட்டா சாப்பாடு கூட ஊட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. ஸோ அவங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்கு. அதாவது பேய் படத்துக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் வந்து பேய் படம் வருதுன்னு அப்படின்னா டவுட் தான். இதுக்கு மேலாம் பேய் படம் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தேகம் தான். அதாவது சிரிச்சிருவாங்க மக்கள். அது மாதிரி இயல்பா இருக்கக்கூடிய படம் எடுத்தா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அந்த ஒரு பொண்ணு சொன்ன இல்லைங்க பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி, அதையும் அந்த வீட்டையும் வச்சே காட்டிட்டே இருக்காங்க. அது அந்த பொண்ணுதான் வந்து இவங்களை இயக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அருந்ததிலாம் ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் வந்து பொம்மாயின்னு ஒரு படம் தான் வந்துச்சு.
பொம்மாயின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, தெலுங்கு படம், அது தமிழ்ல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த படம்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொம்மை தான் காட்டியிருப்பாங்க. அந்த பொம்மை தான் அந்த குழந்தைய இயக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து பேய் படம் அது. ஸோ இது வந்து பாக்குறதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் வந்து அந்த குழந்தைகளையும் அந்த வீட்டை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் ஆனா அது இல்ல, சோனியா அகர்வால் வந்து தன்னோட வீடு இது, நான் இது யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை தங்கிடுவாங்க, டேரா போட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து நகர மாட்டாங்க. ஸோ அவங்க நகர வைக்கிறதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி எப்படியா வந்து உங்க வேலையை முடிச்சுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கதைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.